சென்னையில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மக்கள் வீடுகளை இழந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பலர் ரயில் நிலையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். மேலும் அவர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. நாம் இப்போது சென்னையில் இருக்கின்ற திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் இருக்கின்றோம். இங்கு பார்க்கலாம், இங்கு அருகாமையில் அடையாறு கரையோரம் இருக்கின்ற மக்கள் இந்த ரயில் நிலையத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். தங்கள் வீடுகளில் அவர்களது வீடுகளில் வெள்ளம் பூந்திருக்கிறது. அதாவது திருவான்மியூர் அருகில் இருக்கின்ற பெரியார் நகர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 600 வீடுகள் இருக்கிறது. இந்த 600 வீடுகளிலும் தண்ணீர் வெள்ளம் புகுந்திருக்கிறது இந்த அடையாறு கரையோரம். இதனால் இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று கூறி இங்கு இந்த ரயில் நிலையத்தில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ரயில் நிலையத்தில் படுத்து உறங்குவதை பார்க்கலாம். இங்கே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் இங்கே இருக்கிறார். பெண்மணி, அவரை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, இந்த எந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க? சார், தண்ணியில் பாதிக்கப்பட்டு நாங்கள் ரொம்ப இதுவாக கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். என் பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க சொந்தக்கார வீட்டுங்களுக்கு வேலை செய்கிற வீட்டுங்களை விட்டு வச்சுருக்குறோம். நான் ஃபுல்லாக தண்ணி, வீடு ஃபுல்லாக முழுகிச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லை. யாருமே நான் எதுன்னு கேட்குறது கூட எங்களுக்கு நாதி இல்லை. எல்லா துணிமணி எதுவுமே எடுத்துகிட்டு வராது, அப்படியே உட்காந்துருக்கோம். யாரும் பார்க்கல இது வரைக்கும். ஒரு எம்எல்ஏ, ஒரு தலைவராக யாருமே பார்க்கல. நடு ரோட்டில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்கோம், வீடெல்லாம் விட்டுட்டு. இந்த மக்களை பொறுத்த வரையில் உள்ளூர் அரசியல்வாதிகளோ அல்லது அதிகாரிகளோ தங்களுக்கு எந்தவித சலுகையும் செய்யவில்லை, தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றத்தை அவர்கள் சாட்டுகின்றார்கள். தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை, நாங்கள் வீடுகளை இழந்து இங்கு தவித்து வருகிறோம் என்பது இவர்களது கவலையாக இருக்கிறது.